ஹாய் ஹால். எல்லாருக்குமே வந்து ஒரு நல்ல வீடு வாங்கணுங்கிறது ஒரு கனவு. ஸோ அதுக்கு நிறையா பிளான் பண்ணிகிட்டு இருப்போம். நிறையா பில்டர்ஸை பார்ப்போம். சில இடம் நம்மளுக்கு பிடிக்கும், சில இடம் பிடிக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரீமோட தான் நான் வந்து லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸாக வந்து சென்னையில் வந்து வீடு வாங்கணும். நானும் என் ஒய்ஃபும் நிறையா ப்ராஜெக்டை பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதில் ஃபைனலாக ஒரு ஆடை பார்த்துட்டு வந்தது தான் விஜிகே ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ ஜஸ்ட் என்ட்ரான உடனே அவங்க வந்து கொடுத்த ரெஸ்பான்ஸு, நம்மளுக்கு கேட்ட கேள்விக்கு கொடுத்த டீட்டெயில்ஸு, கான்ஃபிடென்ஸ் வந்து எங்களுக்கு இந்த பில்டர் மேலே ஒரு நல்ல கான்ஃபிடென்ட்டை கொடுத்துச்சு. ஸோ மற்ற இடத்துல சொல்லுவாங்க, அப்புறம் நம்மளுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது, அப்படியே லிக்விடேட் ஆயிரும். இங்கே அவங்க ஃபஸ்ட் டே இட் செல்ஃப் நம்மளுக்கு எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அதெல்லாம் ஒரு நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி உள்ள பில்டிங்கில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே சொன்னாங்க. அந்த இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கிற பேசிக் கம்யூனிட்டிஸ், நம்மளுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரெக்குயர்மெண்ட். சிலது தேவைப்படும், சிலது தேவைப்படாது. அப்போது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே வந்து நம்மளுக்கு பேசிக் நீட் இருக்கிறனால காஸ்ட் ஃபேக்டரும் ரொம்ப சீப்பாக இருந்தது. இது வந்து கம்பேர் டு அதர் பில்டர்ஸ் இங்கே நான் அவங்கள்ட்ட யூனிக்காக பார்த்தேன். அதுவும் இல்லாமல் சர்வீசிங் பார்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற சிஆர்எம் ஒன்ஸ் நம்ம இன்ட்ரெஸ்ட்டை காட்டின உடனே சிஆர்எம்ஸ் வந்து நம்ம கூடயே இருக்கிற மாதிரி இருந்தது. என்ன வேணும், என்ன மாதிரி டாக்குமெண்டேஷன் வேணும், எல்லா சப்போர்ட்டும் ரிஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் கோஆர்டினேட் பண்ணி நம்ம கரெக்டாக அந்த டைமில் போனால் போதும். எல்லாம் அவங்க ரெடியாக வச்சுருந்தாங்க. எங்கேயுமே நம்மளுக்கு டைம் டிலே இல்லை. எல்லாமே அவங்களே வேணுங்கிற மாதிரி சின்ன சின்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தால் கூட, ஒரு செல்ஃபில் இது வேணும், பால்கனியில் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணும்னா கூட அவங்க பண்ணி கொடுத்தாங்க, எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு எசிட்டேஷன் இல்லாமல். ஸோ அதுதான் எங்களுக்கு இது ரொம்ப ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் பிடிச்சிருந்தது. அதே மாதிரி எனக்கு கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்போ ஃபண்டு எல்லாம் கொஞ்சம் டிலே ஆனால் கூட அவங்க பொறுமையாக இருந்தாங்க. எந்த ஒரு எனக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறதோ எதுவுமே இல்லை. கரெக்டாக கடைசி வரைக்கும் கூட இருந்து அந்த ரிஜிஸ்ட்ரேஷனை நல்லபடியாக பண்ணி கொடுத்தாங்க. ஹாய் எவ்ரிவன். ரெஜிஸ்ட்ரேஷன் வரைக்கும் அவர் சொல்லியிருப்பாரு. பட் ரெஜிஸ்ட்ரேஷன்ங்கிறது ஃபுல்லாக சிஆர்எம் டீம் பார்த்துக்கிட்டாங்க. ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் தான் எங்களோட பிளான் ஃபுல்லாக வீடு எப்படி இருக்கணும், இன்டீரியர் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ ஃபுல்லாக இன்ஜினியர் வந்து கரெக்டாக டே 1லேருந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு நேராக இங்கே தான் வந்தோம். ஸோ என்னென்ன எங்களோட பிளான் எப்படி வேணும், ஹால் எப்படி இருக்கணும், கிச்சன் எப்படி இருக்கணும், எங்கெங்கே எனக்கு ப்ரொவிஷன்ஸ் வேணும் எல்லாமே சொல்லியிருந்தேன். ஸோ அப் டு டேட் என்னென்ன சொன்னோமோ சைட் இன்ஜினியர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி கரெக்டாக அப்டேட் பண்ணி குரூப்பில் போட்டுட்டாங்க. ஸோ இங்கே ஃபுல்லாக பேசிக்காக என்னென்ன வேணுமோ அம்யூனிட்டிஸ், அதாவது இன்டோர் ப்ளே ஏரியா, அதுக்கப்புறம் டெரஸ்ல வந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வந்து உட்காந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரி, அந்த மாதிரி ஃபுல்லா டெரஸை வந்து எதுவும் ஸ்பேஸ் வேஸ்ட் பண்ணாம நீட்டா ஆக்குபை பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, எதுக்கு ஓகே பண்ணோம் அப்படிங்கிற மெயின் ஃபேக்டர் வந்து வீடு ஓப்பன் பண்ணோடனே ஃபுல் வென்டிலேஷன் அண்ட் இது லேக் வியூவா இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ எல்லா ரூம்லேயும் நைஸ் வென்டிலேஷன் அண்ட் ரொம்ப நல்லா காத்தோட்டமா. ஏன்னா சென்னை மாதிரி ஒரு மெட்ரோ சிட்டியில வந்து கன்ஜஸ்டடாக தான் பார்த்துருப்பீங்க. நிறைய வீடு பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸாகவே இருக்காது. ஏன்னா நான் நிறைய பில்டர்ஸ் போய் எவ்வளவோ பார்த்தோம், பட் எதுவுமே எங்களுக்கு பார்த்தோன்னு பிடிக்கல. ஸோ இதுதான் ரொம்ப அட்ராக்டிவாக பார்த்து ஓகே பண்ணதுக்கு மெயின் ரீசன், ஸ்பேஷியஸ் அண்ட் வெல் கன்ஸ்ட்ரக்டட் and neat and airy look. So everyone book the properties in VGK and they can do lot of things for you. Yes.